கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சது நம்ம எப்படி இருக்கணும்? எனக்கு சூர்யா லவ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல. லவ் வார்த்தை விட லவ் இல்லாம இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். தனியா வந்திருக்கீங்க, ஆள் இல்லாம தனியா வந்திருக்கேன். நீங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மயிரா போடுங்க போறீங்கன்னு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். படம் எப்படி மேடம் இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுதான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி ட்விஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. சூர்யா சார் ஆக்டிங் எப்படி இருந்தது? அழகு, கண் அழகு, ஆக்டிங் வைஸ் சூப்பர். எல்லாமே அழகா இருந்தது. அந்த விண்டேஜ், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து, அந்த பைக்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இப்பதான் அது ஃபீலே வருது. டிவில பாக்குறதுக்கும் தியேட்டர்ல பாக்குறதுக்கும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சொல்லவே வேண்டாம். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த தியேட்டர்ல கொஞ்சம் மியூசிக் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருந்தது. So it was good, quite good. After 25 years movie பாக்கும்போது ஆமா, அதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இது நான் தியேட்டர்ல பாக்குறது. பழைய படம் பாக்குறது, புது படம் எல்லாம் பாக்குறோம் இந்த இதுல வேற விஷயம் இல்ல. சோ பழைய படம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற. ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது. ஓகே, எதுமே எந்த படம் இருந்தாலும் ரிலீஸ்க்கு வரணும்னு வெயிட் பண்ணல. அவுட்டேட்டடான ஃபீல் பண்றீங்களா? 20 இயர்ஸ் பேக் இப்போக்கு உங்க கனெக்ஷன் நல்லா வா? சேம், அது ஃபீல் தான். லவ்ன்றது ஒரே ஃபீல் தானே. சோ ரொம்ப நல்லா இருந்தது. மேடம், இப்ப ரீரிலீஸ்னா வந்து ஆடியன்ஸ் பெருசா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. புது படம் சிறு படம்ல ஆள் வர மாட்டாங்க. அதுக்கூட தெரியலங்களே டிஃபரன்ஸ். அதுக்கு நான் என்ன சொல்லணும் தெரியல. ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். பிடிச்சா வர போறாங்க, பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. மேடம், இப்போ வந்து நிறைய ஆக்ஷன் லாக் படம் வருது. இந்த மாதிரி லவ் சப்ஜெக்ட் பாக்க லவ் தாங்க. ஆக்ஷன்ல என்னங்க இருக்கு? சி, அது எப்படி சொல்ல தெரியல. அப்புறம் தப்பா போயிடும். வேண்டாம், எனக்கு பிடிச்சிருக்கு. சோ ஐ அம் ஹாப்பி டு பீ ஹியர். இந்த படத்துல சூர்யா சார் டயலாக் என்ன பிடிச்சது? ஏதாவது அவ்வளவுலாம் எனக்கு பண்ண சொல்ல தெரியாதுங்க. என்ன மேடம் ரீரிலீஸ் பண்ணலாம்? சூர்யா சார் படம், சரி அமித் சார் எல்லாமே பண்ணலாம். எல்லாரோட படமும் எல்லாருமே பண்ணலாம். அதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. சில பேருக்கு லவ் ஃபீல் பிடிக்கும், சில பேருக்கு ஆக்ஷன் பிடிக்கும், சில பேருக்கு த்ரில்லிங் பிடிக்கும். டிபெண்ட்ஸ்ல, டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட் செட். எனக்கு மியூசிக்னா பிடிக்கும். எல்லாருமே கண்ணுன்றதை ரசிக்க வேண்டியது தானே. ஸோ எல்லாருமே ரசிக்கணும், பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். 90s கேட்டுங்க, கண்டிப்பா யாருக்கு என்ன அது ரிலேட்டடா தானே இருக்கும். 90s தான் ரொம்ப ஜாஸ்தி போகிறது. இப்போ எதுக்கு இவ்வளோ ஒரு ஹைப் இருக்கணும்? படையாப்புக்கு பாத்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? எல்லா மூவிஸ்க்கும் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களும் நல்லா ஷேர் பண்ணாங்க. பட் அதுதான் இந்த படம் கம்பேர் பண்ணும்போது அந்த வைப் இல்ல, அந்த ஃபீல் தான் இருந்தது. அந்த லவ் ஃபீல் தான் இருந்தது. ஓகே அப்படின்னு. படத்துல சூர்யாவோட கேரக்டர் வந்து இந்த ரியல் லைஃப் பர்சனோட வந்து கனெக்ட் ஆன பசங்க வந்து எப்படி பாப்பாங்க? அது அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஜெனரலா உங்களோட கேர்ள்ன்ற ஒபினியன்ல வந்து எப்படி நீங்க அந்த மாதிரி? எனக்கு புரியல நீங்க கேக்குறது. அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்காங்களா? அந்த மாதிரி பசங்களா இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. பொண்ணுங்களும் இருக்காங்க, பசங்களும் இருக்காங்க. இது மாதிரி தியேட்டர்ல பாக்குறது தான் புதுசா இருக்கு. நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்ம எல்லார்கிட்ட பேசினா பழகுனாதான் தெரிய வரும். Thank you so much. படம் ரீரிலீஸ் வந்து எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. சூர்யாக்காக தான் வந்திருந்தேன். சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. ஐஸ் வந்து விண்டேஜ் சூர்யா பார்க்கறதுல ரொம்ப பிடிச்ச டைலாக்ஸ் என்ன? சூர்யா பேசுறது நிறைய டைலாக் இருக்கு. லவ் வந்து கண்ணை பார்த்து வரக்கூடாது, மனசு பார்த்து தான் வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்தது. அப்புறம் லைலா சூர்யா பேர் வந்து நல்லா இருந்தது. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? இந்த படம் என்ன தியேட்டர்ல பாத்தீங்களா? இல்ல இத ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறது. ஆக்சுவலா டிவில தான் பார்த்துட்டு இருந்தது. இத ஃபர்ஸ்ட் டைம் விண்டேஜ் சூர்யாவை பார்க்க போறோம் பெரிய ஸ்கிரீன்ல அப்படின்றது. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? யோனோட பிஜிஎம், த்ரிஷா மேமோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்போ வந்து நான் டிவில தான் பார்த்தேன். இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிக் ஸ்க்ரீன்ல சூர்யா அண்ணாவோட விண்டேஜ் மூவி வருன்றது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருந்தது மூவி. கூப்பிட்டாங்க, சரி தூங்கிட்டு இருந்தேன், ஏஞ்சி வந்தேன். படம் அப்படியே பார்த்தேன். நார்மலா தான் இருந்துச்சு படம். இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி ரிலீஸ் ஆன படம். அப்ப நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல இப்பதான் பாத்தீங்களா? வீட்டுல யூடியூப்ல இருக்குங்க, அடிக்கடி போட்டு பார்க்கலாம். இதுல என்ன இருக்கு? படம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? வைப்பா இருந்துச்சா? வைப் இல்லை, ஸ்க்ரீன் பில்லாம் அந்த அப்போ உள்ள படம்ல அதான் நார்மலா டப்புன்னு கட்டாய் இருந்துச்சு. இந்த கண்டினியூட்டி படம் உங்களுக்கு வந்து பிடிச்ச சீன்ஸ் படத்துல? அந்த பிரேக்கப்பா இருக்காருல்ல, அது மட்டும் தான் நல்லா இருக்கும் படத்துல. லவ் எல்லாம் செட் ஆகாது. நல்லா இருக்கு ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் 23 இயர்ஸ் கழிச்சு பாக்குறோம் படம். சூர்யா அந்த ஆக்டிங். நீங்க என்ன டைலாக் பிடிச்சி என்ன படத்துல பிடிச்சி வந்தீங்க நீங்க? படத்துல எனக்கு அந்த சாங் பிடிச்சிருக்கு. அந்த சகிய சாங் இருக்குல்ல, அதுக்காக தான் வந்தோம். இந்த படம் வந்து வந்த டைம்ல நல்ல ஹிட். இந்த படம் இப்ப திரும்ப ரீரிலீஸ்ல பாக்குறீங்க. என்னென்ன டைலாக்ஸ்லாம் பிடிச்சிருந்தது? எதுக்காக வந்தீங்க? அந்த டைலாக் சொல்லுவார்ல, காதல் இங்க கண்ணை பார்த்து வர்றது இல்ல மனசை பார்த்து வர்றது. அந்த டைலாக் நல்லா இருக்கும். வேற என்னன்னால இப்ப நீங்க பாக்கும்போது யுவன் பிஜிஎம் நல்லா இருக்கு. ஸோ த்ரிஷாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல, அவங்க நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓவராலா சொல்லணும்னா ஓகே, சூப்பரா இருக்கு படம். லவ் அதுமா நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இல்லை ஓகே ஃபைன், நல்லா என்ஜாய் பண்ண. படம் நல்லா இருக்கு.
ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா விண்டேஜ் சூர்யா ஒரு படம் ரீலீஸ் பார்க்க ரொம்ப ஆசை. இந்த படம் சின்ன வயசுல கேட்டியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். சூர்யா ஃபேனுக்காக ரொம்ப பிடிச்ச படம் இது எனக்கு. நீங்க என்ன நினைச்சு இந்த படம் வந்தீங்க? அதாவது நிறைய பேர் இதை பார்த்து பிடிச்சி வருவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த படத்துல என்ன எதிர்பார்ப்பு? எனக்கு சூர்யாவோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல. அவர் லவ்னாலே பிடிக்காம இருக்கிற ஒருத்தருக்கு லவ் வரது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். போய் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் ஸ்டேக்கான படம் தான் இதுவும். நீங்க இந்த படத்துல சூர்யா கேரக்டர் மாதிரி என்ன கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சது? நம்ம எப்படி இருக்கணும்? எனக்கு சூர்யா லவ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல. லவ் வரதை விட லவ் இல்லாம இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். தனியா வந்திருக்கீங்க, ஆள் இல்லாம தனியா வந்திருக்கேன். எனக்கு லவ்லாம் இல்ல. தனியா பாவமா படம் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல ஒரு சீன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. சீன்ஸா? சூர்யா லவ் பண்றது முன்னாடி இருக்க சீனு, சூர்யாவுக்கு லவ் வரும்போது அவரோட ரியாக்ஷன் நல்லா இருக்கும், சிரிக்கிறது, அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சரி, ரொம்ப நாள் இது ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பாத்தீங்க, அந்த படம் வந்து டிவில பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் டிவில தான். அப்பெல்லாம் டிவில தான் நம்ம சின்ன வயசுல பார்த்தோம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்க்குறோம். இன்னைக்கு நீங்க என்ன எதிர்பார்த்து இந்த படம் தியேட்டருக்கு வந்தீங்க? இந்த படம் ரொம்ப ஆசை, ரிலீஸ்னோடனே எத்தனை படம் வந்துச்சு, ஆனால் இந்த படம் தான் பார்க்கணும் ரொம்ப ஆசை. இந்த படம் பார்க்கணும். இதுல நிறைய டைலாக்ஸ்லாம் வரும், இதுல ஒரு பஞ்சு இதெல்லாம். அதுல பஞ்சு டைலாக்கா? நீங்களாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மயிரா போடுங்க போறீங்கன்னு கேட்கறது பிடிக்கும். என்ன படம் பாத்தீங்க? அவனும் பேசியது ப்ரோ. இப்போ ரீ ரிலீஸ் பார்த்துருக்கீங்க, செலிப்ரேஷன் வைப்லாம் எப்படி இருக்கு? பக்கா சூப்பர். படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன சீன் பிடிச்சிருக்கு? எல்லா சீனும் பிடிக்கும். நான் சூர்யா ரசிகர், எல்லா சீனும் பிடிக்கும். ஆல்வேஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இது நல்லா இருந்தது, இதுக்காக நான் வந்தேன் அப்படின்றது கிளைமேக்ஸ்